நாங்க ஓச்சிமான் சிட்டியோட டே 2ல அந்த கெஃபேக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, அங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்த இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க சைகான் டவருங்க. இங்க நீங்க நெறைய இடத்துல இந்த சைகான்ன்ற பேர நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி சைகான்ன்றது ஓச்சிமான் சிட்டியோட பழைய நேம் தாங்க. இங்க நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஓச்சிமான் சிட்டிலேயே ஹைட்டான பில்டிங் இதுதாங்க. ஸோ இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கோம். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 டூ 650 வருதுங்க. ஃபைனலி நாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சு. லிஃப்ட் ரொம்ப ஸ்பீடாவே போதுங்க. போற ஸ்பீட்ல காதெல்லாம் அடைக்குது. நாங்க இப்போ 49th ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. ஸோ போலாமா? ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ஏன்னா ரொம்ப கிரவுடுமே கிடையாது. ஸோ எல்லா இடத்தையும் நம்ம வந்து ரொம்ப நேரம் நின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். இங்கேயே பார்த்தீங்கன்னா உள்ள கஃபேஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க எங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டு சில் பண்ணலாம். நீங்க நெறைய இடத்துல இந்த மாரி பைனாகுலர்ஸ்லாம் பார்ப்பீங்க. தூரத்துல இருக்க ஜூம் பண்ணி பார்க்குற மாரி. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டா இருக்கும். பட் இந்த பில்டிங்ல இது எதுவுமே பெய்டு கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்க ஜாலியா இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. என்ன தெரிகிறது? செமையா இருக்கா? அந்த வீட்டில் ஒரு அக்கா ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டேன். சீ, சும்மா சொன்னேன். ஆக்சுவலி நாங்கள் இங்கே வரும்போது இந்த இடம் இந்த அளவுக்கு இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸ்லி வேற லெவலில் இருக்குங்க. இந்த ஃபுல் கிரெடிட்ஸும் என்னோட ஆர்கனைசருக்கு தான் போய் சேரும். ஏன்னா பர்ஃபெக்டாக இந்த ஸ்பாட்டை செலக்ட் பண்ணது அவங்க தான். இங்கே மாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு நடுவில் போகிற இந்த ரிவர் தாங்க. இந்த ரிவரு, அந்த பிரிட்ஜு, இப்போ யூஏஇலையும் இந்த மாதிரி டாப் பில்டிங்லாம் இருக்குது. நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே ஹைட் அதிகமாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஊரே நம்மளுக்கு கீழே இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமாக இந்த ரிவர் வேற லெவலில் இருக்குது. அதுவும் மழை வேற பெய்யுது இந்த இடத்துல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நான் தான் இப்போ ஊரோட டாப்பில் இருக்கேன்டா. மற்றவன் எல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கிறான். ஆக்சுவலி இதுதாங்க இந்த பில்டிங்கு. இந்த பில்டிங்கோட ப்ரோட்டோடைப் தான் இங்கே வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்குல்ல. இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கம்பி டார்க் ஷேடு கொடுத்துருக்காங்களே, அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். அதுதான் 49th ஃப்ளோர். இங்கே முடிச்சுட்டு இந்த பில்டிங் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மியூசியம் இருக்குங்க. லிட்ரலி அது ஒரு வேற வேர்ல்டுன்னு சொல்லலாம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 800 இருக்கு. பட் வர்த்துங்க. இது ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்லலை. லிட்ரலி நீங்கள் இங்கே எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தாலும் நம்ம ஃபோட்டோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். ஸோ இந்த ஒரு ரூம் தான் இருக்கா, இதுக்கா 600 நினச்சிடாதீங்க. ஆக்சுவலி இங்கே நிறைய ரூம் இருக்குது. ஒவ்வொரு ரூமும் ஒரு தீமில் இருக்கும். ஸோ ஒரு ரூமாக போய் காட்டவா? வாங்க போகலாம். வியட்நாமுக்கு வரலாம இருக்க நண்பர்களே, வியட்நாமுக்கு வரும்போது கண்டிப்பா ஓச்சிமான் சிட்டில இந்த ஸ்பாட்ட மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இன்னும் அப்டேட் வர வேண்டியது இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.